நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம தனம் வந்து கதிர் கூட சேர்ந்து ஒரே ரூமில் வாழ்கிற மாதிரி காட்டுறாங்க. எங்கிட்டு பார்த்தா நம்ம மாயா, சீனு வந்து ஜோடியாக வந்து அவங்களும் ஒரே ரூமில் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ரகுராம தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி வந்து அவர் தலைமொழிகிட்டு வந்துட்டார்ல ஜானகியை. அதுக்கடுத்து ரூமில் படுத்துக்கிட்டு, என்ன ஜானகி நீயே வந்து என் வார்த்தை என் வாயாலே வந்து இப்படி ஒரு வார்த்தை வர வச்சுட்டியே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் நான் எடுத்த எல்லா முடிவுலையும் நீ சப்போர்ட்டாக இருந்திருக்க. நான் என்ன சொன்னாலும் கேட்டு நடந்திருக்கேன். ஆனால் ஏன் தெரியல, இந்த விஷயத்தில் மட்டும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற. என்னால் இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே தான் எங்கிட்ட ஜானகி ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மை ஒரு நாள் வந்து உங்களுக்கு தெரிய வருங்க. அது தெரிய வரும்போது வந்து நீங்கள் பண்ணது வந்து தப்பு, நான் பண்ணது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த உண்மை வந்து தெளிவுபடுத்தும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அந்த இடத்துல கீழே படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம சீனு இருக்கார்ல, அவர் வந்து ரூமில் தனியாக படுத்திருக்காரு. அந்த இடத்துக்கு ரூமுக்குள்ளே வந்து மெதுவாக மாயா வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. மாயா வந்து சீனுக்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. சீனு நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை கேட்க சொல்கிறேன், நீ சொல்கிறது எதுவுமே கேட்குற மனநிலைமையில் நான் இல்லை. எங்கே பாரு, பஞ்சாயத்தில் வந்து அத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உங்ககிட்ட எல்லாமே சரின்னு சொன்னேன். இப்போதைக்கு வந்து உன்னை எல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் வாழ்க்கையில் வந்து பண்ண மிகப்பெரிய தப்பு அது என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டால், அது வந்து உன்னை லவ் பண்ணது, உன்னை கல்யாணம் பண்ண தான் சொல்லுவேன். இப்போ சொல்கிறேன், எனக்கு வந்து உன்னை ஏன்டா லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது. உன்னை ஏன் கல்யாணம் பண்ணணும் தெரியல. என் வாழ்க்கையே போச்சு. இனிமேல் வந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. தயவுசெய்து வந்து என் கண்ணு முன்னாடியே நிற்காத, இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிடுறாங்க. அங்கிட்டு வந்து கதிர் தனத்தை தான் காட்டுறாங்க. தனம் வந்து ரூமுக்குள்ளே இருக்காங்க. கதிர் அந்த இடத்துக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவொடனே சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இங்கேயே வந்திருப்ப. நீ வந்து என்ன என் கூட சேர்ந்து வாழலாம்னு நினச்சி இங்கே வந்திருக்கியா? அது வந்து நடக்காது சரியா? அது ஒருபோதும் உனக்கு நடக்க விட மாட்டேன். என் கழுத்தில் தாலி கட்டி எந்த அளவுக்கு என்னை கொடுமைப்படுத்தியிருக்கியோ அதே அளவுக்கு நான் உன்னை வந்து இனிமேல் கொடுமைப்படுத்தாமல் விட மாட்டேன். என் கண்ணு முன்னாடி நிற்காத இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டிடுறாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கதிர் வந்து விறுவிறுன்னு மாடிக்கு போய் தனியாக நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனம் திட்டினது எல்லாத்தையுமே. அங்கே தான் மாயா வந்து தற்செயலாக வர்றாங்க. ஏன்னா சீனு வந்து ரூமுக்குள்ளே இருக்காத, உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் மாடிக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன கதிர் நீங்கள் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், இல்லை நடந்ததெல்லாம் அப்படின்னு நடந்ததெல்லாம் வந்து நம்ம கதிர் வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்னம்மாயா நீ சீனோட இல்லாமல் இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, உனக்கு தெரியாதா அவன் ஆல்ரெடி வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்கான், அவன் என்னையும் திட்டி அனுப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அவங்க 2 பேருக்குமே வந்து உண்மை தெரியாதுல்ல, உண்மை ஒரு நாள் தெரிய வரும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதெல்லாம் நம்ம ஏற்றுக்குருவாங்க. இப்போதைக்கு வந்து நம்ம அத்தையும் மாமா பிரிஞ்சு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.